இப்போ மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்கும்ல, T1 T2 T3 இந்த மாதிரி நிறைய டிரான்சாக்ஷன் நடக்கும்ல. இதெல்லாம் ஒரு ஆர்டர்ல ஏதோ ஒரு ஸ்பெசிஃபிக் ஆர்டர்ல நடக்குது. அந்த ஆர்டருக்கு தான் ஷெட்யூல். ஓகேவா? இந்த ஷெட்யூல்ல நிறைய டைப்ஸ் இருக்கு. சீரியல், நான் சீரியல், சீரியலைசபிள், கான்ஃபிளிக் சீரியலைசபிள், வியூ சீரியலைசபிள், நான் சீரியலைசபிள், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. ஓகேவா? இது ஒன்று ஒன்று என்னன்னு பார்ப்போம். சிம்பிள் தான். ஓகேவா? இப்போ வித்யா, ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. அது சொல்லு ப்ரோ. அது என்னன்னு? மல்டிபிள் ஷெட்யூல் டிரான்சாக்ஷன் நடக்கிறது. மல்டிபிள் டிரான்சாக்ஷன் என்ன ஆர்டரில் நடக்குது, எந்த ஆர்டரில் நடக்குது, இதுக்கு அப்புறம் இது நடக்குதா, இதுக்கு நடுவில் இது நடக்குதா, அந்த ஆர்டர் இருக்குல்ல, எந்த ஆர்டரில் இந்த மல்டிபிள் டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதுக்கு பேர் தான் ஷெட்யூல். ஓகேவா? இந்த ஷெட்யூலில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்றும் இந்த இது சீரியல்னால் ஒரு மாதிரி ஆர்டரில் நடக்கும், நான் சீரியல்னால் ஒரு மாதிரி ஆர்டர் நடக்கும், அந்த மாதிரி. ஓகேவா? சிம்பிள் தான். இங்கே பாரு, இப்போ இது வந்து சீரியல் ஷெட்யூல். சீரியல் ஷெட்யூல்னால் என்னன்னா, சீரியல்னாலே ஒன்றுக்கு அப்புறம் இன்னொன்று. ஓகேவா? இப்போ பாரு, இந்த T1 ப்ராசஸ் இருக்கா, இது ரீடு ரைட்டு T1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இங்கே T1 ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து என்ன வருது? T2 வருது. ரீடு ரைட்டு வருதா, முடியுதா? அதாவது இது அந்த உள்ள வர்றது என்னன்னாலும் பிரச்சனை இல்லை, ரீடு ரைட்டு என்னன்னாலும் பிரச்சனை இல்லை. இது மொத்தமும் T1, இது மொத்தமும் T2. அதாவது T1 T1 முடிச்சதுக்கு அப்புறம் T1 ஃபுல்லாக டிரான்சாக்ஷன் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் T2 ஆரம்பிக்குது. இதுக்கு பேர் தான் சீரியல். ஓகேவா? இதில் இந்த ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட், அதெல்லாம் தெரியும்ல. ஆர்னா ரீடு, ஓகே டபிள்யூனா ப்ரோ. ரைட். ஓகே, இதான் சீரியல். ஓகேவா? இவ்வளோ தான் போட்டிருப்பான். அடுத்து நான் சீரியல் அப்படின்னா, நான் சீரியல் ஷெட்யூல். இது நான் சீரியல் ஷெட்யூல்னா ஒன்றுக்கு நடுவில், அதாவது இப்போ T1 இங்கே முடியவே இல்லை கரெக்டாக. T1 இங்கே பாதி தான் நடந்திருக்கு, அதுக்கு T2 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திருப்பி T1ல மிச்ச பாதி நடக்குது, அதுக்கப்புறம் T2ல முன்னரும். அப்போ T1, இது T2, இது T1, இது T2, இந்த மாதிரி நடுவில் மிக்ஸ் ஆகி நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் வந்து நான் சீரியல்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ப்ரோ. நடந்துச்சுன்னா ஆ ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ஒரே நிமிஷம். ம் ஒரு ஃபோன் மட்டும் வருது பேசுறது. அப்பா ஓகே ஃபோன் பண்றாரு. ஒரே நிமிஷம். ம் ஓகே, இந்த மாதிரி நடுவில் மாறி மாறி நடந்துச்சுன்னா இதுக்கு பேர் நான் சீரியல் ஷெட்யூல். ஓகேவா? இது வந்து சீரியல் ஷெட்யூல், இது நான் சீரியல் ஷெட்யூல். இவ்வளோ தெரிஞ்சா போதும். இல்ல ஓகேவா? ப்ரோ. ஆன்சர் புரியல ப்ரோ. என்னன்னா நான் சீரியல்னா இந்த மாதிரி நடுவில் அதாவது T1 ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது, இதுக்கு நடுவில் என்ன ஆகும், T2 நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, T2 ஸ்டார்ட் ஆயிரும். ஒரு ஆ டிரான்சாக்ஷன் முடியாமலே இன்னொரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பக்கத்துல நடக்குது. டிரான்சாக்ஷன் 2 ஸ்டார்ட் ஆயிடும். இது நான் ஓகே ப்ரோ. சீரியல் ஷெட்யூல். ஓகேவா? இப்போதைக்கு இதில் ஹலோ மெயினாக சீரியல்னா என்ன, நான் சீரியல்னா என்ன, அவ்வளோதான். ஓகேவா? ப்ரோ இதுக்கப்புறம் தான் கேக்குதா? கேட்குதா இல்லையா? ஹலோ? கேக்குது ப்ரோ. அந்த நான் சீரியல் மட்டும் ஒரு வாட்டி சொல்லு ப்ரோ. நான் சரி அதே தான் சொல்கிறேன்ல. அதாவது T1 நடந்து முடிக்கவே இல்லை, அதுக்கு நடுவில் T2 ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல. இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா இதுக்கு பேர் நான் சீரியல். ஓகேவா? மிக்ஸ் ஆகி ஓகே ப்ரோ. வந்துச்சுன்னா, இன்டர்மிக்ஸ்டாக வந்துச்சுன்னா இதுக்கு பேர் நான் சீரியல். அவ்வளோதான். ஓகேவா? சரி. இப்போ இது ஒரு புது கான்செப்ட், இதான் மெயின் கான்செப்ட். ஓகேவா? சீரியலைசபிலிட்டி. ஓகேவா? சீரியலைசபிலிட்டி இதில் தான் ரெண்டு வரும், ஒன்று கான்ஃப்ளிக்ட், இன்னொன்று வியூன்னு வரும். ஓகேவா? இப்போ என்னன்னா, when multiple transactions run concurrently, then it may lead to inconsistency of data. அதாவது இப்போ என்ன பண்ணுறேன்னா, இப்போ இப்படி இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? இப்போ வந்து உன் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து என்ன இருக்குன்னா, உன் பேங்க் அக்கௌண்ட்ல ஒரு 1000 ரூபா இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? உன் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபா இருக்கு. இப்போ நீ என்ன பண்ற, உன்னோட கார்டை உங்க வீட்டில் கொடுத்துட்ட. ஓகேவா? உன்னோட ஏடிஎம் கார்டை உங்க வீட்டில் கொடுத்துட்ட, நீ ஜிபே வச்சிருக்க. ஓகேவா? இப்போ நீ என்ன பண்ற, நீங்க ரெண்டு பேரும் அட் டைம்ல, அதாவது உங்க வீட்ல இருந்து ஏடிஎம் போயிட்டு இப்போ 1000 ரூபா எடுக்க போறாங்க, நீ ஜிபேல 1000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போற. ஓகேவா? ஜிபேல 1000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர், ஆனால் உன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, உன்னோட பேலன்ஸ் 1000 ரூபா தான் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அட் டைம்ல பண்றாங்க, ஒரே டைம்ல. ஓகேவா? ஒரே டைம்ல பண்ணும்போது அது நடக்குமா, இல்ல ப்ரோ. பாசிபிளா? நான் தான் ஆல்ரெடி 1000 ரூபாய் போட்டேனே அக்கௌண்ட்ல. 1000 ரூபாய் தானே இருக்கு. திருப்பி 1000 ரூபாய் கிரெடிட் பண்ணோம். 1000 ரூபா வந்து வேற யாருக்கோ போட போற. ஓகேவா? வேற யாருக்கோ 1000 ரூபா எடுத்து வேற யாருக்கோ கொடுக்க போற. ஓகேவா? வேற யாருக்கோ கொடுக்க போற. அவங்க வந்து ஏடிஎம்ல இருந்து 1000 ரூபா வித்ட்ரா பண்ண போறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே அட் டைம்ல நடக்க போகுது. ஓகேவா? அட் டைம்ல நடந்தா அது பாசிபிள் இல்லையா? ப்ராக்டிக்கலி அது ப்ரோ பாசிபிளா? எனக்கு சத்தியமா இது மட்டும் புரியல ப்ரோ. அது என்ன அதாவது ப்ரோ இந்த அதாவது உன் 1000 அக்கௌண்ட்ல ரூபாய்? உன் அக்கௌண்ட்ல 1000 ரூபா பேலன்ஸ் இருக்கு. ஓகேவா? உன் அக்கௌண்ட்ல இப்போ 1000 ரூபா இருக்கு. ஓகேவா? நீ வந்து எனக்கு 1000 ரூபா அனுப்பணும்னு வச்சுக்கோ. இப்போ வந்து நீ வந்து எனக்கு 1000 ரூபா அனுப்பணும். நீ ஜிபே ஓப்பன் பண்ற. ஓகேவா? ஜிபே ஓப்பன் பண்ணி எனக்கு 1000 ரூபா அனுப்ப போற. 1000 ரூபா அனுப்ப போற. அதே மாதிரி உன்னோட கார்டு வந்து உங்க வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோ. உங்க அம்மா ஏதோ சரி. அர்ஜென்ட்டுக்கு டக்குன்னு ஏடிஎம் போய் அந்த 1000 ரூபா வித்ட்ரா பண்ண போறாங்க. ஆனா மொத்தமே எவ்வளவு தான் பேலன்ஸ் இருக்கு, 1000 ரூபா தான் பேலன்ஸ் இருக்கு. நீங்க எனக்கு 1000 ரூபா ஜிபேல அனுப்புறதும் உங்க அம்மா ஏடிஎம்ல வித்ட்ரா பண்றதும் ரெண்டும் அட் அ டைம் நடக்குது. ஆனா உன்கிட்ட பேலன்ஸ் 1000 ரூபா தான் இருக்கு. இப்போ இது ப்ராக்டிகலி பாசிபிளா? பாசிபிள். ஏதாவது ஒண்ணு பாசிபிள். தான் நடக்கும். ஆ ஒண்ணு நான் போனா ஒண்ணு உன் காசு போகும். இல்ல ஆ எங்க அம்மா எடுக்க முடியும். ஆ அவ்வளவுதான். அப்போ இதுல என்ன ஆகும்னா, இந்த மாதிரி கன்கரண்டா ரெண்டு ப்ராசஸ், கரெக்டா, ரெண்டு டிரான்சாக்ஷனும் கன்கரண்டா, என்ன புரியுதா? இப்போ கன்கரண்ட்னா அட் அ டைம்ல, இந்த மாதிரி ரெண்டு டிரான்சாக்ஷன் அட் அ டைம் நடக்கும்போது, இப்படி நடந்துச்சுன்னா, கன்கரண்டா நடக்கும்போது ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும். கரெக்டா?
இன்கன்சிஸ்டன்சி டேட்டால ஏதோ ஒரு பிரச்சனை அதுதான் இங்கே போட்டிருக்கான். when multiple transaction run concurrently then it may lead to inconsistency of data. அதாவது அந்த மாதிரி நடக்க மல்டிபிள் டிரான்சாக்ஷன் அட் டைம்ல நடந்தாலே ஏதோ ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, சீரியலைசபிலிட்டி இஸ் அ கான்செப்ட் தட் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை விச் நான் சீரியல் ஷெடியூல் அண்ட் ஃபைண்ட் த டிரான்சாக்ஷன் ஈக்குவல் டு த சீரியல் ஷெடியூல். ஓகேவா? சீரியலைசபிலிட்டினா ஒன்றுமே இல்லை, which non-serial schedule and find the transaction equivalent to serial schedule. அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், சீரியல் ஷெட்யூல் பண்றோம். கரெக்டா? ரெண்டு அட் டைம்ல நடக்க ப்ரோ போகுது. ஒரே நிமிஷம் ப்ரோ. இப்போ ம். இட் மே லீட் டு இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டானா என்ன ப்ரோ? அதான் சொல்றேன்ல, இங்க வந்து இப்போ யாராவது ஒருத்தரால தான் 1000 ரூபா எடுக்க முடியும், இன்னொரு ப்ராசஸ் நடக்கவே நடக்காது இல்ல. அதனால தான். அப்போ இந்த இவன் வந்து உன்ட்ட நீ ஜிபேல என்ன பண்ற, 1000 ரூபாய் இருக்குன்னு சொல்லி அனுப்புற. அப்போ இவங்க ஏடிஎம்ல எடுத்த அப்புறம் இந்த பேலன்ஸ் என்ன ஆயிரும், ஜீரோன்னு ஆயிரும். கரெக்டா? அப்போ நீ ஜிபேல அனுப்புனா உனக்கு டேட்டா போகாது. ஆனா நீ 1000 ரூபாய் இருக்குன்னு நினைச்ச, ஆனா அதுக்கு முன்னாடியே அவங்க எடுத்துட்டாங்க. அப்போ அந்த இடத்துல டேட்டா வந்து தப்பா இருக்குல்ல, அதான் இன்கன்சிஸ்டன்சி ஆஃப் டேட்டா. ஓகேவா? ஓகே. இப்போ சீரியலைஸ் சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லா புரியும். ஓகேவா? In above transaction T1 will read the values database A is equal to 100, B is equal to modify the values of A and B. Okay, A and B modify பண்ணுது. Okay, but transaction T2 will read the modified, okay, value, will modify to 80 and perform the right operation. Thus at the end of T1 transaction will be A, but at the end of A will be 90. Okay, திஸ் கான்ஃபிளிக். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. இங்கே வந்து ரெண்டு இது இருக்குது. ஓகேவா? ஏங்கிறது 100 இருக்கு, பிங்கிறது 100 இருக்கு. ஓகேவா? ஏ ஒரு 100, பி ஒரு 100 இருக்கு. ஓகேவா? இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. ஓகேவா? T1 ஒரு ப்ராசஸ் இருக்குது, T2 ஒரு ப்ராசஸ் இருக்குது. கரெக்டாக? T1 ஒரு ப்ராசஸ், T2 ஒரு ப்ராசஸ். இப்போது இந்த ஏங்கிறது என்ன பண்ணுறேன், இந்த ஏ வந்து நான் இந்த T1ல மாற்றுறேன். ஏ வந்து A -10 மாற்றுறேன். அப்போ எவ்வளோ ஆயிரும், 90 ஆயிருமா? 90 ஆயிருமா? 90 என்ன பண்ணிடுறேன், ரைட் பண்ணிடுறேன். அந்த 90 ரைட் பண்ணிடுறேன். அடுத்து பிஏ என்னவா மாற்றுறேன், பிஏ வந்து +10 மாற்றுறேன். அப்போ எவ்வளோ ஆயிரும், 110 ஆயிருமா? அந்த 110 இங்கே எழுதுறேன். இப்போ என்ன ஆயிரும், என்னோட ஏவோட வேலையும் பியோட வேலையும் சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்டாக? ஏவோட வேலையும் பியோட வேலையும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது டிரான்சாக்ஷன் 1 முடிஞ்சு போச்சு. இப்போ டிரான்சாக்ஷன் 2ல என்ன பண்ணுறேன், ஏயோட வேல்யூ எடுத்துட்டு போய் அதில் -10 போடுறேன். -10 போடுறேன். கரெக்டாக? -10 போட்டு அதை நான் ரைட் பண்ணனா எவ்வளோ வரும், 80 வரும். கரெக்டாக? 80 வரும். -10 போட்டு ரைட் பண்ணால் 80 வரும். இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, பட் டிரான்சாக்ஷன் will read the modified value as 90 and will modify to 80 from right off. Thus, at the end of value of A will be 90, but at the end of 80. Thus, conflict. This sequence can be converted to sequence result. ஒரு 100. ஓகே, இது என்ன டேட்டா, இதில் என்ன டேட்டா தப்பாகுதுன்னா இங்கே பாரு, நல்லா பாரு. இப்போ எனக்கு டோட்டலி இந்த டேட்டா ஏன் தப்பாகுதுன்னு இப்படி சொல்கிறாங்கன்னா, இங்கே டோட்டலி மொத்தம் எவ்வளோ இருக்குது, 200 இது ரெண்டு ஏஎம்பி சேர்த்தா 200 கரெக்டாக? ஏஎம்பி சேர்த்தா 200. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சு நான் 110 90 இதை ஆட் பண்ணாலும் எவ்வளோ இருக்கும், 200 இருக்கும். கரெக்டாக? ஆனால் எது இங்கே ஆட் பண்ணி பாரு, இங்கே ஆட் பண்ணால் எவ்வளோ இருக்குது, 190 தான் இருக்கா? அப்போ இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் 2 வந்து அவனுக்கு வந்து ஏ தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சுவலி அவனுக்கு எந்த ஏ ஆக்சஸ் பண்ணணும்னா, இந்த 100 ஏ தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆக்சுவலி அவன் 100 ஏ தான் ஆக்சஸ் பண்ணணும். ஆனால் அவன் எந்த ஏ ஆக்சஸ் பண்ணுறான், 90 ஏ தானே ஆக்சஸ் பண்ணுறான். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கடைசியாக வர டேட்டா வந்து எனக்கு இன்கன்சிஸ்டன்சியாக வருதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறது தான் என்னென்னா சீரியலைசபிலிட்டி. ஓகேவா? சீக்வன்ஸ் வச்சு கன்சிஸ்டன்ட். இது இந்த மாதிரி எழுதிறியா, சீரியலைசபிள்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் எழுதிட்டு இதில் வந்து இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வருது. இந்த இன்கன்சிஸ்டன்ட் டேட்டா வர்றதுக்கு நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் கொடுக்கலாம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்ட் ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா சீரியலைசபிலிட்டி. ஓகேவா? இந்த மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக வர டேட்டாக்கு நம்ம ஒரு சீக்வன்ஸ் கொடுக்க போகிறோம். அந்த சீக்வன்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் கொடுக்கும். அந்த ப்ராசஸ் பேர் தான் என்னன்னா சீரியலைசபிலிட்டி. ஓகேவா? ஓகே. இப்போ இங்கே பாரு, டிஃப்ரென்ஸ் பாரு, சீரியல் ஷெடியூலுக்கும் சீரியலைசபிள். சீரியல்னா என்ன, சீரியலைசபிள்னா என்ன? ஓகேவா? சீரியல்னா சீரியலைசபிள். நோ கன்கரன்சிஸ் அலௌட் இன் சீரியல் ஷெடியூல். கன்கரன்சிஸ் சீரியல்னா என்ன பார்த்தோம், சீரியல்னா ஒன்றுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும். கரெக்டாக? ஒன்றுக்கு அப்புறம் தான் என்ன நடக்கும். அந்த மாதிரி இருந்தால் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடக்கும். அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இதெல்லாம் நோ கன்கரன்சி, ரெண்டுமே அட் டைமில் நடக்கலை. சீரியலைசபிள் என்னென்னா ரெண்டுமே அட் டைமில் நடக்கிற மாதிரி வைக்கலாம். அப்போ நம்ம இங்கே வந்து இதை தடுக்கணும்னா என்ன பண்ணலாம், இந்த T2ங்கிற ப்ராசஸ் இங்கேயே ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணலாமா, மேலேயே ஆரம்பிக்கிற மாதிரி, எங்கேயாச்சும் மேலேயே ஆரம்பிக்கிற மாதிரி பண்ணலாமா? அந்த மாதிரி பண்ணும்போது கன்கரண்ட்டாக ஆக்சஸ் ஆகும். கரெக்டாக? அப்போது இங்கே கன்கரன்சி வராது, இங்கே கன்கரன்சி அலௌடு. ஓகேவா? இப்போ இங்கே பாரு, இஃப் தேர் ஆர் 2 டிரான்சாக்ஷன் எக்ஸிக்யூட்டிங் அட் த சேம் டைம்,
and no interleaving of then following execution of operation T1 in sequence and execute all the operation T2 execute all the operation T2 in sequence and execute இதில் வந்து ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்குது சீரியல் ஷெடியூலில். இப்போ ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது, T1 T2 ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குன்னா ஒன்று ஃபஸ்ட்டு T1 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் T2 போகலாம். கரெக்டாக? ஒன்று ஆ T1 T2 போகலாம், அங்கே இந்த பாயிண்டில் அதான் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒன்று T2 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் T1 போகலாம். இந்த ரெண்டு தான் சீரியலில் பண்ண முடியும். கரெக்டாக? அதே ஆ சீரியலைசபிள் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டுமே இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே என்ன பண்ணலாம்னா ரெண்டுமே அட் அ டைமில் வேறு வேறு ஆர்டரை மாற்றி மாற்றி நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த நான் சீரியல் மாதிரி தான். நம்ம நான் சீரியல் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் ஆமா. சீரியலைசபிள், அந்த மாதிரி தான். ஓகேவா? இப்போ இந்த சீரியலைசபிளில் ரெண்டு டைப் வருது, ஒன்று கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டி, இன்னொன்று வியூ சீரியலைசபிலிட்டி. ஓகேவா? கான்ஃப்ளிக்ட்னா என்ன, வியூனா என்ன பார்க்குறோம். ஓகேவா? இப்போ டெஃபினிஷன், சப்போஸ் T1 and T2 are two transaction and I1 are the instruction. Okay, these two transactions are said to be conflict serial if both instruction access the data item D and at least one of the instructions write operation. என்ன சொல்கிறாங்க, அதாவது T1 T2 ரெண்டு ப்ராசஸ் இருக்கான், T1 T2 ரெண்டு ப்ராசஸ் இருக்கான். These two transactions are set to conflict seriously if both instruction access the data. இவங்க ரெண்டு பேரும் Dன்னு ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. ஓகேவா? Dன்னு ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ண போகிறாங்க. அட்லீஸ்ட் ஒன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ரைட், அதாவது ஒன்று இவன் ரைட் பண்ணுவான், அப்படி இல்லாட்டி இவன் யாராவது ஒருத்தர்கிட்ட கண்டிப்பாக ஒன்று ரைட்டுன்னு ஒன்று இருக்குமா. ஓகேவா? அதாவது T1ல் ஒரு ரைட் இருக்கலாமா, அப்படி இல்லாட்டி T2ல் ஒரு ரைட் இருக்கலாமா, இல்லாட்டி ரெண்டு பேர்ட்டையுமே ரைட் இருக்கலாமா. இந்த மாதிரி ரெண்டு ம். டிரான்சாக்ஷனுமே ஏதாவது ஒரு ரைட் இருந்து, அதாவது அட்லீஸ்ட் ஒன் ரைட் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிலிட்டின்னு சொல்கிறாங்க. இல்ல ப்ரோ, இப்ப நீ இப்ப எப்படி எழுதுறது, இதை எப்படி எழுதுறது? ஏதாவது என்னன்னா there are two transactions T1 and T2. These two transaction access the data என்னது D. இந்த ரெண்டு டிரான்சாக்ஷனில் in these two transaction at least one instruction is right operation, at least one instruction is right operation, then there's then it is said to be conflict serializable ன்னு சொல்லிடலாம். then it is said to be conflict serializable. ஓகே. இப்போ இங்கே கேட்குறாங்க வாட் இஸ் கான்ஃப்ளிக்ட், கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கான்ஃப்ளிக்ட்டுக்கு மூணு கண்டிஷன் இருக்கான். ஒன்றுனா ஒன்று டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஒரே டிரான்சாக்ஷன் மட்டும் இருந்துச்சுன்னா அங்கே கான்ஃப்ளிக்ட் நடக்குமா, நடக்காது. ஒன்று T1 T2 இந்த மாதிரி ரெண்டு இருக்கணும், அட்லீஸ்ட் ரெண்டு இருக்கணும். கரெக்டாக? ஓகே. இந்த ஆப்ரேஷன் மஸ்ட் பி பர்ஃபார்ம் இந்த சேம் டேட்டா. இந்த ரெண்டுமே ஒரே டேட்டா டிங்கிறத இதில் தான் பர்ஃபார்ம் பண்ணணும். இந்த ரெண்டு ஆப்ரேஷனுமே ஒரே டேட்டாவில் பர்ஃபார்ம் பண்ணணும், அது சேம் டேட்டா. ஓகேவா? இன்னொன்று என்னது, ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் மஸ்ட் பி ரைட், ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் வந்து கண்டிப்பாக ரைட்டாக இருக்கணும். இங்கே போட்டதே தான் திருப்பி மேலே போட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கணும், ரெண்டு இல்லை ரெண்டுக்கு மேலே டிரான்சாக்ஷன் இருக்கலாம், இவங்க எல்லாருமே சேம் டேட்டாவில் ஆப்ரேட் பண்ணணும். அதில் அட்லீஸ்ட் யாராவது ஒரு ஆப்ரேஷனாச்சும் என்ன இருக்கணும், ரைட் ஆப்ரேஷனாக இருக்கணும். ஓகேவா? இதுதான் கான்ஃப்ளிக்ட்டுக்கு போட்டிருக்காங்க. ஓகேவா? ப்ரோ ஒரே நிமிஷம். இல்ல ப்ரோ, இப்போ இப்போ கான்ஃப்ளிக்ட்னா என்னன்னா ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்கணும், T1 T2 A1 A2 ரெண்டு இருக்கணும், ரெண்டுமே ஒரே டேட்டாவை ஃபோக்கஸ் பண்ணணும். ஆமாம். ஆனா ரைட் வந்து யாருக்கா ஒருத்தருக்கு தான் இருக்கணுமா? யாராவது ஒருத்தருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ரெண்டு பேருக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் கன்ஃபார்ம் ஏதாவது ஒரு ரைட் இருக்கணும். அப்போ டி என்னது ப்ரோ? டினா டேட்டா டேட்டாவா? டேட்டா வந்து சேம் டேட்டாவில் தான் இவங்க ரெண்டு பேருமே ஆப்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே. we can give a schedule for conflicts by considering a precedence graph. இதில் வந்து precedence gap by searching the absence of cycles in the graph. Give a schedule for conflict by considering precedence by searching the absence of cycles in ப்ரோ the graph. இதெல்லாம் வேணாம் ப்ரோ. இது இதுக்கு பதில் குரோம்ல கான்ஃப்ளிக்ட் ஏதாவது வரும், எடுத்து பாரு ப்ரோ. அதுதான் இந்த கிராஃப், இங்கே இந்த கிராஃப் தான் ரொம்ப முக்கியமே. இதில் எக்ஸாம்பிள்ஸ் வராது. கிராஃப் இது ஃபுல்லாக எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் வராது. நமக்கு வந்து அது என்னன்னு தெரிஞ்சால் போதும். கரெக்டாக? பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் இரு. இதில் வந்து மெயினாக எதை வச்சு இந்த கான்ஃப்ளிக்ட் சீரியல் சொல்லி கொடுக்குறாங்கன்னா இந்த ப்ரெசிடென்ஸ் கிராஃப்னு ஒன்று இருக்குது. ஓகேவா? இந்த ப்ரெசிடென்ஸ் கிராஃப் வச்சு பார்த்துட்டு அதில் சைக்கிள்ஸ் இருக்கா இல்லையா சொல்லிட்டு, அந்த சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அது கான்ஃப்ளிக்ட்னு சொல்கிறாங்க, சைக்கிள்ஸ் இல்லைன்னா அது கான்ஃப்ளிக்ட் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதான் சீரியலைசபிள். ஓகேவா? இப்போ வந்து இதில் வந்து ரெண்டு கிராஃப் இருக்குது. ஒரு கிராஃப் இருக்குது, என்ன கிராஃப் இருக்குது, G = Vன்னு சொல்லி ஒரு கிராஃப் இருக்குது. நம்ம அங்கே அப்படி சொல்லலாம், வீணா வெர்டெக்ஸ், ஈனா எட்ஜ். ஓகேவா? செட் ஆஃப் வெர்டிசஸ் பார்ட்டிசிபேட்டிங் தி செட் ஆஃப் எட்ஜஸ் கன்சிஸ்டிங் ஆல் எட்ஜஸ் Ti to Tj. இதில் வந்து மூணு கண்டிஷன் இருக்குது. ஓகேவா? டிஐ எக்ஸிக்யூட்ஸ் ரைட் பிஃபோர் டிஜே எக்ஸிக்யூட்ஸ் ரீட். அதாவது ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகேவா? டிஐன்னு ஒருத்தன், இங்கே பாரு, டிஐன்னு ஒருத்தன், டிஜேன்னு ஒருத்தன், ரெண்டு ப்ராசஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, இவன் வந்து ஃபஸ்ட்டு ரைட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறான். இவன் வந்து அதில் ரீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே, அதாவது டிஜே ரீடு பண்ணுறதுக்கு முன்னாடியே டிஐ வந்து ரைட் பண்ணுறான். இது ஒரு கண்டிஷன். ஓகேவா? டிஐ எக்ஸிக்யூட்ஸ் ரீட் பிஃபோர் டிஜே எக்ஸிக்யூட்ஸ்.
இல்லாட்டி இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரீடு பண்றான், அதுக்கப்புறம் இவன் ரைட் பண்றான். இது செகண்ட் கண்டிஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன், சரி. இது செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? அடுத்தது ரைட் கியூ பிஃபோர், இல்லாட்டி டிஐ வந்து ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிடுறான், அதுக்கப்புறம் டிஜே ரைட் பண்றான். இது தேர்ட் கண்டிஷன். புரியுதா? ஃபர்ஸ்ட் ரீடு ரைட்டு, அதுக்கப்புறம் ரைட் ரீடு, அதுக்கப்புறம் ரைட் ரைட். ஓகேவா? இந்த 3 கண்டிஷன் சரி ப்ரோ. இருந்துச்சுன்னா ஓகே ப்ரோ, கிராஃப் எப்படி ப்ரோ? இது சொல்லு ப்ரோ இது. நான் அதை சொல்றேன். மேல. என்ன? அதாவது கிராஃப்னா ஒன்றும் இல்லை. கிராஃப்ல வந்து நீ தெரியல, கிராஃப்னா வெர்டெக்ஸ் இருக்கும், எட்ஜ் இருக்குன்னு சொல்லி அந்த கிராஃபை பற்றி சும்மா போட்டிருக்காங்க. இல்ல ப்ரோ, மேல மேல அது we can test a given ஆ conflict serial அதில் அப்படிதான். வந்து என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதை வச்சு எட்ஜ் வரையும். ஓகேவா? இதெல்லாம் வச்சு ரீடு ரைட்டை வச்சு எட்ஜ் வரையும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கணும்னா இங்கே காமிக்கிறோம் பாரு. இந்தா இந்த மாதிரி இதெல்லாம் போடுவோமா, போட்டுட்டு ஒரு இது போட்டுருவோமா, அந்த கான்ஃப்ளிக்ட் எங்கெங்கே இருக்குன்னு போட்டுட்டு கடைசியில் ஒரு கிராஃப் மாதிரி வரையும். ஓகேவா? வரைஞ்சிட்டு இந்த கிராஃபில் சைக்கிள் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓகேவா? சைக்கிள் இருக்கா இல்லையா, இதில் சைக்கிள் இருக்கா? சைக்கிள்னா என்னன்னா, ஒரு போகுதுன்னா போயிட்டு திருப்பி அதுக்கே வரணும். இங்கேருந்து இங்கே போதா, T1ல T3 போகுது, T3லேருந்து T2 போகுது, போயிட்டு திருப்பி T1 வருதா? வருது வருது. எங்கே வருது? வரல வரல ஆப்போசிட். வரல வரல வரல. அப்போ இங்கே வந்து சைக்கிள் இல்லைன்னு அர்த்தம். இந்த மாதிரி சைக்கிள் இல்லைன்னா, நோ சைக்கிள்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னு அர்த்தம். நோ சைக்கிள்னா, ஆஸ் தேர் இஸ் நோ சைக்கிள் இந்த பிரசிடன்ஸ் கிராஃப் த கிவன் சைக்கிள் இஸ் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். அதாவது நம்ம கொடுத்துருக்கதை வச்சு வரைஞ்சு பார்ப்பாங்க. வரைஞ்சு பார்த்துட்டு எப்படி வரைகிறாங்கன்னு நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எட்ஜ். எத்தனை மார்க்? ஆமாம் ஆமாம் ஆமாம். பாரு ஃபர்ஸ்ட் எட்ஜ் வந்து ரீடு ரைட்டு. இங்கே பாரு ஃபர்ஸ்ட் எட்ஜ் வந்து ரீடு ரைட்டு. கரெக்டாக? ரீட் டு ரைட்டு. இங்கேயும் பாரு ரீட் டு ரைட்டு. இதெல்லாம் ஒரு கிராஃப் வரைவாங்க. எங்கே ஏ இருக்கோ அதை தான் பார்க்கணும். நல்லா பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆர்ஏ மேலே இருக்கு வச்சுக்கோ. ஆர்ஏ மேலே இருக்கு. கரெக்டாக? ஆர்ஏ மேலே இருக்கு. வேற எந்த டிரான்சாக்ஷன்லாம் டபிள்யூஏ இருக்குன்னு பாரு. T3ல இருக்கு. T3ல இருக்கு, அப்புறம் T2ல இருக்கு. T2ல இருக்கு. அப்போ என்ன பண்ணா, T1 வந்து T3க்கும் போகும், T2க்கும் போகும். இங்க நல்லா பாரு, T1 வந்து T3க்கும் போதா, T2க்கும் போகுது. ஆ. இது வந்து எந்த மாதிரினா நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாதிரி ரீடு ரைட்டு. செகண்ட் கண்டிஷன் மாதிரி ரீடு ரைட்டு. ஓகேவா? ரீடு ரைட்டு. அடுத்து இன்னொன்று என்ன இருக்கு, ரைட் ரீடு இருக்கா? இந்த ரைட் ரீடுக்கும் ஒரு இது போடலாம். இங்க பாரு. இப்போ மேலே பார்த்துக்கோ. மேலே இங்கே இங்கே எங்கே இருக்கு, டபிள்யூஏ இங்கே இருக்கா? டபிள்யூஏ இங்கே இருக்கு. இது வந்து ரைட்டு ரீடுக்கு போகலாம். வேற எங்கெல்லாம் ஆர்ஏ இருக்கு? கீழே மட்டும் தான், இங்கே மட்டும் தான் ஒரே ஒரு ஆர்ஏ இருக்கு. கரெக்டா? ஆமா. அப்போ ரைட் ரீட்னா இதுக்கு மட்டும் தான் போகும். அப்போ என்ன போகும், T1 வந்து T2க்கு போகும்னு சொல்கிறாங்க. T1 வந்து T2க்கு போகும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ கரெக்ட், பிரச்சனை இல்லை. அடுத்து என்ன பண்ணுறாங்க, ரைட்டும் போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டா? ரைட்டும் போகலான்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டா? ரைட்டும் போகிற மாதிரி இங்கே எங்கேயாச்சும் இருக்கா? இருக்கு. இங்கே ஒரு ரைட்டு, இங்கே ஒரு ரைட் இருக்கு, இங்கே ஒரு ரைட்டு, இங்கே ஒரு ரைட் இருக்கு. ஆனால் இது நமக்கு தேவையில்லை. ஏன்? ஏன்னா நம்ம ஆல்ரெடி T1லேருந்து T2க்கும் T3க்கும் போட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியணும், T3க்கும் T2க்கும் என்ன கனெக்ஷன் தெரியணும். கரெக்டா? T3 ப்ரோ T2க்கு ப்ரோ போனால் ஒரே ப்ரோ வெளிய போயிடுச்சு ப்ரோ. இப்பதான் ப்ரோ வந்தது. வெளியே போயிருச்சா? இவெல்லாம் சொன்ன எதுவுமே ஆமா கேட்கல. ப்ரோ. ஆஹா. இப்போ இல்ல ப்ரோ, அதுக்கு இல்ல ப்ரோ. இப்போ டப்புனு வாட்ஸ்அப் கால் எவனோ பண்ணிட்டான் ப்ரோ. அதனால மீட்டிங் வெளிய போயிடுச்சு ப்ரோ. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். இங்கே பாரு, ஏதாவது ரீட் ரைட்டு பார்க்குறதா இல்லை ரைட் ரீட் பார்த்தீங்கன்னா அங்கே கோடு போட்டுடலாம். ஓகேவா? இங்கே ரீட் ரைட் பார்த்தியா, இங்கே ஒரு கோடு போட்டோம். கரெக்டாக? இங்கே ஒரு கோடு போட்டோம். கரெக்டாக? இங்கே ஒரு ரீட் ரைட் பார்த்தோமா, இங்கே ஒரு கோடு போட்டோம். இப்போ என்னாச்சுன்னா, T1லேருந்து T2க்கும் கனெக்ஷன் இருக்குது, T3க்கும் கனெக்ஷன் இருக்குது. கரெக்டாக? அந்த ரெண்டு கனெக்ஷனும் போட்டோம். ஓகேவா? இப்போ அது அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சு. இப்போ வந்து மிச்சம் எதுக்கு கனெக்ஷன் இல்லை, T3க்கும் T2க்கும் கனெக்ஷன் இல்லையா? அங்கே ஏதாச்சும் கனெக்ஷன் கொண்டு வரத முடியுதான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுறான், இங்கே ஒரு ரீட் இருக்கா, இங்கே ஒரு ரைட் இருக்கு. அப்போ என்ன இது பண்ணலாம், எப்படி ரீட். ப்ரோ எழுதுறான்? நார்மலா எழுதி விடுறான். ஆர்ஏ ஆர்ஏ இது வந்து ஆர்ஏபி. இந்த இது அவங்க கொடுத்துருவாங்க, டேபிள் அவங்க கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பர்ல கொடுக்கலையே ப்ரோ. ஐ மீன், அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா டேபிள் அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி நீயே ஒரு டேபிள் போட்டுக்க வேண்டியதான். ஓகே, நீயே ஜஸ்ட் ரேண்டமாக எங்கனாலும் எதுனாலும் போட்டுக்கலாம். இதில் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த சைக்கிள் இருக்குல்ல, நீ கிராஃப் என்னன்னு கேட்டில்ல, அந்த கிராஃப் தான் இங்கே முக்கியம். இதை நீ டேபிள் போடுறது இதெல்லாம் முக்கியம் இல்லை. இந்த கிராஃப் வந்து எப்படி போடுறோன்னு நான் சொல்கிறேன். அப்படி போட்டுட்டு இந்த கிராஃபில் சைக்கிள் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். சைக்கிள் இல்லைன்னா அது கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். சைக்கிள் இருந்துச்சுன்னா அது கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஓகேவா? அதுதான் இங்கே மேலே சொல்ல வராங்க. சைக்கிள் இருந்துச்சுன்னா அது கான்ஃப்ளிக்ட் கிடையாதுன்னு சொல்லி, சைக்கிள் இருந்துச்சுன்னா அது கான்ஃப்ளிக்ட் கிடையாது, சைக்கிள் இல்லைன்னா அது கான்ஃப்ளிக்ட். ஓகேவா? ஓகே ஓகே. இந்த மாதிரி இதை கிராஃப் போட்டு பண்ணுறோம்ல, இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாபாலஜிக்கல் சார்ட்டிங் சொல்கிறாங்க. அவ்வளோதான், டாபாலஜிக்கல் சார்ட்டிங் சொல்கிறாங்க. திருப்பி அதே தான் இங்கே திருப்பி கீழே கொடுத்துருப்பாங்க. நம்ம மேலே எழுதுனதா திருப்பி திருப்பி தான் எப்படி வரையணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா அங்கே ஒரு எட்ஜ் வர, இந்த மாதிரி போச்சுன்னா அங்கே ஒரு எட்ஜ் வர, இந்த மாதிரி போச்சுன்னா அங்கே ஒரு எட்ஜ் வர. நம்ம இப்போ கீழே பார்த்தோம்ல, அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. இதான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள்னா ஒன்றுமே இல்லை.
இந்த 3 கண்டிஷன் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கிராஃபை பற்றி எழுதிரு. ஓகேவா? ஒன்று டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும், அது சேம் டேட்டாவில் ஆப்ரேட் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு ரைட்டாச் இருக்கணும். ஓகேவா? நான் இங்கே போட்டிருக்கேன்ல, 2 டிஃப்ரெண்ட் ட்ரான்சாக்ஷன் இருக்கணும், ஒரு டேட்டாவில் ஆப்ரேட் ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு ரைட்டாச் இருக்கணும். ஓகேவா? இதுதான் கான்ஃப்ளிக்ட் சீரியலைசபிள். ஓகேவா? ப்ரோ அந்த டயக்ராம் போட்டா எக்ஸாம்ல போடலாம், அவன் இஷ்டம் தான், போடலாம், பிரச்சனை இல்லை. ஓகே. அடுத்து வந்து வியூ சீரியலைசபிள். இது சிம்பிள் தான். ஓகேவா? v ஈக்குவல் டு சம் சீரியல் சொல்லி தென் இட் இஸ் இஃப் தி கிவன் செட் இஸ் டு ப்ரோ பி. ஒரே நிமிஷம் ப்ரோ, இது மேல போயேன் ப்ரோ கொஞ்சம். ஓகே. இல்ல ப்ரோ இப்போ அந்த இதான் ப்ரோ இந்த கிராஃப் ப்ரோ. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம 3 டிரான்சாக்ஷன் நம்ம கான்ஃப்ளிக்ட் கேட்டாலே இந்த மாதிரி 3 டேபிள் டிரான்சாக்ஷன் 1 2 3 போட்டு இது RAன்றது எங்க வேணா போட்டுக்கலாமா? எங்கனாலும் நீ போட்டுக்கலாம், எங்கனாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. எதுனாலும் எங்கனாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த கிராஃப்ல என்ன ப்ரோ பண்ணோம்? கிராஃப் வந்து கிராஃப்ல ரீட் ஆகக்கூடாது. இந்த 3 கண்டிஷனில் கிராஃப் போடணும் சொன்னல. ஒன்று ரைட் டு ஒரு ரீடு போகலாம், இல்லை ரீடு டு ரைட்டு போகலாம், இல்லை ரைட் டு ரைட்டு போகலாம். ஓகேவா? இல்ல புரிஞ்சா? ப்ரோ எனக்கு இது புரியல ப்ரோ எப்படின்னு. இங்கே பாரு, இங்கே ரீடு இருக்கு, இங்கே கீழே ரைட்டு, 2 ரைட் இருக்கு. கரெக்டா? நல்லா பார்த்து உள்ள ஏ இருந்தால் இங்கேயும் ஏ தான் இருக்கணும், அதை பார்த்துக்கோ. ஓகேவா? இப்போ ரீடு டு ரைட்டு போகலான்னு சொல்லி சொன்னேன்னா அங்கே ஒரு கண்டிஷன், அங்கே என்னெல்லாம் கண்டிஷன் சொல்லியிருக்கேன்? ஒன்று ரைட்டு டு ரீடு போகலாம், அப்படி இல்லாட்டி ரீடு டு ரைட்டு போகலாம், அப்படி இல்லாட்டி ரைட்டு டு ரைட்டு போகலாம். ஓகேவா? இது 3 தான் கண்டிஷன். இது 3 எங்கே இருந்தாலும் நீ மேட்ச் பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? இப்போ வந்து நீ என்ன பண்ணுற, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிராஃப் டேபிள் போட்ட உடனே இந்த ரீடை பார்க்குறேன். இந்த ரீடுக்கு எங்கெல்லாம் ரைட் இருக்குன்னு பார்க்குறேன். எங்கெல்லாம் ரைட் இருக்குது? இங்கே ஒரு ரைட் இருக்குது, இங்கே ஒரு ரைட் இருக்குது. கரெக்டாக? அப்போது இந்த ஃபஸ்ட் ரீடு எங்கே இருக்குது? ஃபஸ்ட் ரீடு வந்து T1ல் இருக்கா? T1 ஃபஸ்ட்டு வரைஞ்சிரு. T1 இப்படி வரைஞ்சிரு. ஓகேவா? T1 வரைஞ்சிரு. இப்போ இந்த T1 எங்கெல்லாம் போகுது? T2 உள்ள ரைட்டுக்கு போதா? அப்போது T2 கீழே வர, T2 கீழே வருது. T1லேருந்து T2க்கு போகுது. அடுத்து T1லேருந்து திருப்பி எங்கே இன்னொரு ரைட் எங்கே போகுது? T3க்கு போதா? அப்போது T1லேருந்து T3க்கு போகுது ஒரு இன்னொரு இது. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த ரெண்டும் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டும் பிரச்சனையே இல்லை. கரெக்டாக? இப்போது T3க்கும் T2க்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? T3க்கும் T2க்கும் என்ன சம்மந்தம் கண்டு. அப்போ இங்கே ஏதாச்சும் ரீடு ரைட் ஏதாவது இருக்கான்னு பாரு. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரீடு இருக்கா? ஃபர்ஸ்ட் T2வில் பார்ப்பேன். பார்க்கும்போது இங்கே ஒரு ரீடு இருக்கு. இதுக்கு ஏதாவது ரைட் இருக்கா? WB ஏதாவது இருக்கா? இந்த சைடு இல்ல வேற டிரான்சாக்ஷன் இல்லை. இங்க கீழ இருக்கு ப்ரோ. ஒரே டிரான்சாக்ஷன்ல பார்க்க கூடாது, வேற டிரான்சாக்ஷன்ல தான் பார்க்கணும். அப்போ இங்கே இந்த இதுக்கு இல்லை. அப்போ என்ன பண்ற? அடுத்து இந்த ரீடை பார்க்குற. இந்த ரீடை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரைட் இருக்கா? இருக்கு. அப்போ என்ன பண்ற? T2லேருந்து T3லேருந்து T2 போகுது. அப்போ என்ன பண்ணிடுற? இந்த ஆரோவை இங்கே போட்டுரு. T3லேருந்து T2 போகுது. அவ்வளோதான், இதான் கிராஃப். சர்க்கிள் வருதே ப்ரோ. சர்க்கிள் எங்கே வருது? இப்போ நீ T1லேருந்து இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோயேன். இப்படி போவியா? இப்படி போகிற, இப்படி போயிட்டு T2 போயிடுவ. T2 போனதுக்கப்புறம் வழி இருக்கா? வழி இல்லை. திருப்பி ரிவர்ஸ் தான் வரணும். கரெக்டா? அப்போ சைக்கிள் இல்லை. அதனால இது கான்ஃப்ளிக்ட். இப்போதான் ப்ரோ புரியுது. இப்போதான் ப்ரோ புரியுது. ஓகே ப்ரோ. ஓகேவா? ஓகே ப்ரோ. என்னெல்லாம் கேட்டிருக்கான்? சீரியல்னா என்னன்னு சொல்லி சிம்பிள் எழுதிருவீல. சீரியல்னா என்னன்னு சொல்லி சிம்பிள் எழுதிருவேன். சீரியல்னால என்னன்னு தொடர்ந்து டிரான்சாக்ஷன் வந்து ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்டார்ட் ஆகும். நான் சீரியல்னா முடியாமலே அடுத்த சண்டை ஸ்டார்ட் ஆகி ரெண்டுமே கான்ஃப்ளிக்ட்னா இப்போ படிச்சது எழுதிடலாம். ஓகேவா? வேற இங்க என்ன கேட்டிருக்காங்க? இங்க கான்ஃப்ளிக்ட்டுக்கும் வியூக்கும் கேட்டிருக்காங்க. வியூ அடுத்து இருக்கா ப்ரோ? வியூ இருக்கு ப்ரோ. இது முடிய போகுது ப்ரோ. ஓகே சரி, வியூ வேணா நாளைக்கு பார்க்கலாம். 2 கிளாஸ் இருக்குல்ல, பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு இது மட்டும் பார்த்துடலாம். இன்னொரு கிளாஸ் போனால் இன்னும் 10 நிமிஷம் ஆகும், டைம் ஆகும். பார்த்துக்கலாம். இன்னும் 2 கிளாஸ் இருக்குல்ல, டெய்லி 2 கிளாஸ் இருக்குல்ல. OS DBMS மட்டும் தானே, பார்த்துக்கலாம். சரி ப்ரோ, நான் அந்த இமெயில் ஐடி அனுப்பிச்சு விடுறேன் ப்ரோ. போட்டுறியா ப்ரோ? நீ எல்லாத்தையும் நீ கிரியேட் பண்ணி எனக்கு பாஸ்வேர்ட், இமெயில் பாஸ்வேர்ட். ஓகே ப்ரோ.